ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு டீ கடையில விற்கிற அதே மாதிரி ஸ்டைல்ல, அதே டேஸ்ட்ல, அதே மாதிரி மொறு மொறுன்னு நல்லா புசு புசுன்னு வர மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி வீட்லயே ஆரோக்கியமான முறையில எப்படி பண்றதான் பார்க்க போறோம். வாங்க. இதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை மேல ரஃபா தோல் சீவிக்கலாம். ரொம்ப சீவ வேண்டாம், லைட்டா சீவினா போதும். நல்லா மேலேயும் கீழே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அந்த டீ கடையில விற்கிற அதே சைஸுக்கு நல்லா தின்னா நீங்க சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஸ்லைசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல இட்லி மாவு இருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா சால்ட்டும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே தடவையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு கட்டிகள் எதுவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப தின்னாவும் இல்லாம ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சில மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்றதுலதான் இது முக்கியமா இருக்கு. ரொம்ப தின்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல மாவு போட்டு ஆகாது. ரொம்ப திக்கா பண்ணிட்டீங்கன்னா நிறைய மாவாவே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி விரல் வச்சு நீங்க எடுக்கும் போது கரெக்டா மாவு அது மேல கோட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை கடைசியா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல சேர்த்துறாதீங்க. கடைசியா சமையல் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஸ்லைசஸ் போட்டு வச்சிருக்கிற அந்த வாழைக்காவை எடுத்து நல்லா ஒரு 2 தடவை நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு ஒழுவி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை அதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில போட வேண்டியதுதான். இது போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்ல மாத்தி வச்சிருங்க. மாத்தி வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஒரு பொன்னிறமா நல்லா கிறிஸ்பியா வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். பாருங்க, நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா புசு புசுன்னு வருது அப்படின்னுட்டு. நல்லா ஒரு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம போட்டு எல்லாமே எடுக்க வேண்டியதுதான். நீங்க எக்ஸ்ட்ராவா 2 பக்கமும் கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாம அதுவும் ரவுண்ட் ஷேப்லயோ இல்ல எந்த ஷேப்ல உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்ல அதுவும் உங்க ஸ்லைசஸா போட்டு நீங்க மாவுல டிப் பண்ணி போட்டு எடுக்கலாம். இதே மாதிரிதான் நீங்க உருளைக்கிழங்கு, ஆனியன் எதுவா இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்ல அழகா கட் பண்ணி இதே மாவுல டிப் பண்ணி நீங்க போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்பவே சூப்பரா வரும். மாவு இதே மாவு தான் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். எல்லா வாழைக்காவும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல ஒரு சூப்பரான நல்ல சுட சுட நல்ல கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட டீ காஃபி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். பாருங்க, எக்ஸ்ட்ரா பீசஸோ வேஸ்ட் பண்ணாம எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டு எல்லாமே எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்டா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.